வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல் யாரும் வீட்டில் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் காரசாரமாக இருக்க போகுது. அந்த காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி கேட்டிங்கன்னா, முழு தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து இடித்து அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா டாஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணும்போது இண்டஸ் வேலி, அதாவது கேஸ்டைன் இருக்குல்ல, வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கேஸ்டைன் கடாயை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, கிவ்வே தரப்போகிறோம். இதை பற்றி தெளிவாக வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட எப்படி உங்களுக்கு கிவ்வே தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1 நம்பர், பூண்டு 15லேருந்து 20 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, கடலெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போது உருளைக்கிழங்கு பொரியல். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் காரசாரமாக பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஓப்பனிங்லேயே சொன்னேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுற பாத்திரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷெஃபுக்கு எந்த அளவுக்கு சமையலோட ரெசிபியும் அதோட பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுற பாத்திரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போவுமே நேச்சுரலாக கெமிக்கல் இல்லாத பாத்திரத்தை குக் பண்ணால் ரொம்ப நல்லது. அதனால நம்மக்கிட்ட இருக்க இந்த இண்டஸ் வேலி காஸ்டைன் குக்கரை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். எனக்கே இந்த காஸ்டைன் பிடிக்க கேட்டிங்கன்னா, காஸ்டைனில் என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது வதக்கலாம், பொரிக்கலாம், ரைஸ் தம் பண்ணலாம், பேக் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணுறது தான் காஸ்டைன். இந்த மாதிரி காஸ்டைன் பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கேஸ் அடுப்புலையும் குக் பண்ணலாம், விறகு அடுப்புலையும் குக் பண்ணலாம். ஏன் கேட்டிங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான தரமான ஒரு பொருள், ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நான் இந்த பொருளை இண்டஸ் வேலியிலேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் வேணும் கேட்டிங்கன்னா நீங்கள் அமேசானில் வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். அப்படி இல்லைனா அவங்களோட ஆன்லைன் ஸ்டோர்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதாவது இந்த கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கும் பார்த்தீங்களா கிழங்கு, சில கிழங்குலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி கிழங்கு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணாதே. ஏன் கேட்டிங்கன்னா, வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதே டைமில் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அந்த மசாலா கரெக்டான டெக்ஸ்சர், அந்த டேஸ்ட் உங்களுக்கு சாப்பிடும்போது தெரிய வராது சொல்ல வரேன். இதுக்கு பிறகு இந்த கிழங்கை நல்லா பொடிசாக கட் பண்ணிடலாம். 1/2 இல்லை 1/3 ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூலியனை கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வீட்டில் பொரியல் கட் பண்ணுவீங்களே அதே மாதிரி தான். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெருசாக போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த காரம் கரெக்டாக அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து வரும்போது இந்த மாதிரி சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். முழு தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. அதே டைமில் சோம்பு, சீரகமும் போட்டுருக்கணும். நீங்கள் இந்த மசாலா வறுக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாக நீங்கள் போடலாம், சரிங்களா? கருவேப்பிலை போட்டால் நீங்கள் வறுத்து நீங்கள் அந்த பவுடர் பண்ணி நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் கருவேப்பிலை தாராளமாக நீங்கள் போடலாம் சொல்கிறேன். இந்த மசாலா நீங்கள் வறுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கணும். ஏங்கிட்ட அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கும்போது கடக்க முடக்கணும் இருக்கும் சாப்பிடும் போது. அதனால தான் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கணுங்களோ வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சா? இது அப்படியே சூடு ஆறட்டும். சைடில் உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். இன்னொரு கடாயில் தேவையானது கடலை ஊற்றிருக்கோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த கேஸ்டன் கடை இருக்குல்ல, இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு தாளி போடுங்க.
கடுகு பொரியாமல் சோம்பு போடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வாசனை நல்லா வரும். தாளிப்பில் தப்பு பண்ணாலும் ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக நோட் பண்ணி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பூண்டு போட்ட பிறகு நல்லா வதங்கட்டும், அதாவது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் குவாலிட்டி அதிகமாக வேண்டாம், அதிகபட்சம் ஒரு வெங்காயம் அப்படின்னா 1.5 வெங்காயம் போடலாம் பெரிய சைஸில். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு போட போகிறோம். இப்போ இந்த கிழங்கு போடுறோம்ல, இந்த கிழங்கு போட்ட பிறகு அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டோம்ல, அந்த தாளிப்போட ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் குழம்புத்தூள், மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். குழம்புத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி அதோட வீடியோ நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதோட லிங்க்கு கீழே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு 90% நல்லா வேகணும். நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணிட்டீங்க, அதாவது அந்த கிழங்கு வந்து கையில் எடுத்து மசிஞ்சு போகிற அளவுக்கு இருந்துன்னா இந்த பவுடர் மசாலா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் 90% அளவுக்கு நல்லா வேகட்டும் சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை இடிச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு கல் இல்லைன்னுச்சுன்னா அந்த டைமில் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். இடிக்கிற பக்கம் பார்த்துங்க, எந்த மாதிரி தான் இருக்கணும், குறை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முழுதனியா, காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி குறைன்னு நீங்கள் இடித்து போடும்போது என்ன பண்ணால் சாப்பிடும்போது கடக்கு முடக்க இருக்கணும். அதனால தான் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்படி இடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை எங்கள் வீட்டில் கல் இருந்துச்சுன்னா அந்த டைமில் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக இருக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா பவுடர் ஆகிடும். பவுடரை அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, குறைன்னு தான் இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த காயம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு கையில் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக அழுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் வேக வைக்கும் போது. இதுக்கப்புறம் இந்த பவுடரை அப்படியே எல்லாத்தையும் நம்ம போடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்கவங்க எப்படி பண்ணீங்க, இந்த ரெசிபி சூப்பராக இருக்குது, வாரம் பண்ணுங்க சொல்லி எல்லோரும் வீட்டில் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு காரசாரமான ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் இன்னொரு பேர் கூட இருக்குது, அதாவது உருளை இடித்த மசாலா சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு உருளை இடித்த மசாலா சொன்னால் தெரியாதுல்ல, அதனால தான் உருளைக்கிழங்கு பொரியல்னு சொல்லியிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு இடித்த மசாலா சொல்லுவாங்க. நான் சாதாரணமாக ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ரெசிபி ரொம்ப ஃபேமஸ். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.